வெல்கம் டு ட்ராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமயச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை கோயிலை பற்றி தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அற்புதமான வரலாறு பெற்ற ஸ்தலம். கும்பகோணத்துலேருந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சூரிய பகவானே இங்கே ஈஸ்வரரை வழிபட்டதா புராணங்களில் சொல்லப்படுது. ஒரு தடவை லலிதாம்பிகை ஹைகிரீவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை மந்திர உபதேசம் பண்ணாங்க. இந்த கோவில்ல இருக்கிற பஞ்சபூத லிங்கத்தை கும்புறதுக்காக அகத்தியரும் அவருடைய மனைவியும் இந்த கோவிலுக்கு வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹைகிரீவர் லலிதா சகஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றாங்க. லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் பாடுறதுனால எல்லா விதமான நன்மையும் உண்டாகும். இந்த கோயில்ல நடக்கிற விசேஷமான விழாவை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த விழாவுடைய பேர் பாத்தீங்கன்னா அன்னப்படையல். இங்க பாத்தீங்கன்னா 3 மூட்டை அரிசியில சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், லட்டு, அதிரசம், முறுக்கு, வடை, பழம், இளநீர், பாயாசம் இது எல்லாமே அம்மனுக்கு படைக்கிறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை இலை, மட்டை, தென்னமோலை இது எல்லாத்தையும் அம்மனுடைய மின்னால அர்த்த மண்டபம்னு இருக்கு. அங்க படையல் மாதிரி போடுறாங்க. 15 அடி நீளமும் 4 அடி அகலத்திலையும் 1.5 அடி உயரத்திலையும் இந்த படையல் போடுறாங்க. அப்போ சக்கரை பொங்கல் நடுவில் 2 லிட்டர் நெய்யை ஊற்றுவாங்க. அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. அப்போ அந்த திரையை எடுத்தோன்னே இங்கே இந்த சக்கரை பொங்கலில் ஊற்றி வச்சிருக்கிற நெய்யில் அம்மனுடைய முகம் தெரியும். இதை பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபிறவி இல்லை, மோட்சம்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இளங்கோவில்னு கூப்பிடுறாங்க. இந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அதுல ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரரும் பார்வதியும் அம்மன் கோவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸ்வரர் அம்மனுடைய முகத்துல கை வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அம்மனுடைய முகம் ஒரு பகுதி பாத்தீங்கன்னா கோவமாவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலையோட பேர் பாத்தீங்கன்னா க்ஷேத்திர புராணீஸ்வரர். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய பேர் மைத்ரினிட்டு. அவங்க 35 வருஷமா லலிதா சகஸ்ரநாமம் பாடிக்கிட்டே வந்திருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இந்த அம்மாவுடைய கனவுல அம்மன் கொலுசு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு எந்த அம்மன் கேட்டாங்கன்னு தெரியாது. ஒரு நாள் ஒரு அட்டைப்பெட்டி மின்னால இந்த ஸ்ரீ லலிதாம்பிகையுடைய ஃபோட்டோ வருது. அதை பார்த்தோன்னே இவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஐயரை கேட்குறாங்க கொலுசு போட முடியுமான்னு. ஐயர் கொலுசு போடுற அமைப்பே இங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. ஐயர் போய் பார்க்குறாரு. அபிஷேகம் பண்ணனால அடைப்பு இருந்தது. அந்த அடைப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா கொண்டு வந்த கொலுசை போடுறாரு. லலிதாம்பிகையுடைய அற்புதங்கள்ல இதுவும் ஒன்று. உங்களில் யாராவது இந்த கோயிலுக்கு போயிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.